வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க ஸ்டோரியை பார்க்க போறோம். இஸ்ரேல் எல்லா இஸ்லாமிய நாடுகள் மேல குண்டு போட்டு தெரியுது. இப்ப இஸ்ரேலை ஒடுக்க, இஸ்ரேலை முடிச்சு விட, இஸ்ரேலுக்கு கடிவாளம் போட, இஸ்ரேலை அடக்கி ஒடுக்க ஒட்டுமொத்த இஸ்லாமிய அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து 57 நாடுகளுக்கு மேல ஒன்னு சேர்ந்து அவசரமாக கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பெரிய படையை கட்ட வேண்டும், அந்த படையின் மூலமாக இஸ்ரேலை அடக்கி ஒடுக்கி உட்கார வைக்கணும் முடிவெடுக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, கல்ஃப்ல தோகால அவசரமா ஒரு உச்சி மாநாடு நடக்குது. அதுல அரபு நாடுகள் இருக்கிற இஸ்லாமிய நாடுகள், அப்புறம் இஸ்லாமிய நாடுகள் மொத்தமா இருக்கு. இதெல்லாம் சேர்த்து ஒரு 57 நாடுகளுக்கு மேல இருக்கு. இவங்க உச்சி மாநாட்டை அவசரமா கூட்டி இருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, கத்தார்ல இந்த இஸ்ரேல் குண்டு போட்டுருக்கு. இது மேல கத்தார் நாட்டு மேல இந்த இஸ்ரேல் குண்டு போட்டு, இந்த இஸ்ரேல் ஈரான் மேல போட்டுச்சு, ஒரு நாடு மேலையும் போட்டுக்கிட்டே இருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய பாலஸ்தீன் நாட்டின் மேல காசாவை ஒடுக்குகிறோம் என்ற போர்வையில குண்டு மேல குண்டு போட்டு அந்த மக்களை எல்லாம் நீங்க வீட்டை விட்டு ஓடிருங்க, இந்த இடத்தை விட்டு காலி பண்ணிருங்க, இது எங்க நாடு அப்படின்னு வெளிப்படையா அறிவிக்குது. அமெரிக்கா வேடிக்கை பார்க்குது. ஐநானால ஒண்ணுமே செய்ய முடியல. ஐநா ஒரு தீர்மானத்தை இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வந்தா உடனே அமெரிக்காவுடைய பாதுகாத்துக்குது. இங்க இன்னொரு வேலை என்னன்னா, கத்தார்ல அமெரிக்க ராணுவத்தினுடைய படைத்தளம் இருக்கு. ஒரு நாட்டுல இன்னொரு வல்லரசு நாடு படையை அமைச்சுக்கிட்டாங்கன்னா, இந்த நாட்டுக்கு பிரச்சனை வரும்போது அந்த வல்லரசு நாடு இவங்களுக்கு உதவணும். கத்தார்ல அமெரிக்காவினுடைய படைத்தளம் இருக்கு. அப்ப கத்தார் மேல இஸ்ரேல் ஒரு குண்டு போட்டான்னா, அமெரிக்கா படை தான் முதல்ல போய் இஸ்ரேல் மேல ஒரு குண்டை போட்டு காப்பாத்திருக்கணும் கத்தார. ஆனா அந்த வேலையை செய்யவே இல்லை அமெரிக்கா. அமெரிக்கா ஒரு பொருளாதார அடியாளு, அவனை நம்பவே முடியாது. நண்பனாகவோ பகைவனாகவோ இருக்க தகுதியே அற்ற ஒரு நாடு இருக்குன்னா அது அமெரிக்கா தான். இந்த சூழ்நிலையில தான் கத்தார் மேல குண்டு போட்ட பிறகுதான் தோகால பெரிய அளவுல கூட்டம் கூட்டப்பட்டு அவசரமாக இஸ்லாமிய நாடுகள் என்ன செய்யணும்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரை 8 இஸ்லாமிய நாடுகள் மீது இந்த இஸ்ரேல் குண்டு போட்டிருக்கு, போர் தொடுத்திருக்கு. அப்ப இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு நாடும் ஒரு ஆலோசனை சொல்லி இருக்கிறாங்க. ஈரான் நாட்டு மேல குண்டு போட்டு போர் தொடுத்து அவங்க திரும்ப போட்டு சாத்துனதுல அலறிக்கிட்டு கிடந்தானுங்கல்ல, அந்த ஈரான் நாட்டினுடைய அதிபர் மசூத் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலோடு இருக்கிற தொடர்புகளை துண்டிச்சுக்கணும், நாம இஸ்ரேலோட உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, எனவே இஸ்ரேலோடு இருக்கிற எல்லா விதமான உறவுகளையும் நம்ம துண்டிச்சுக்கணும் இஸ்லாமிய நாடுகள் அப்படின்னு அவர் பரிந்துரைச்சிருக்காரு. ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அவர் தான் கத்தாருடைய பிரதமர். அவர் என்ன சொல்லிருக்காரு, கத்தார் மீதான தாக்குதலுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சு இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒருங்கிணைந்து நின்று இந்த இஸ்ரேலை ஒடுக்கணும், இல்லைன்னா இவன் ஏறி ஆடுவான் அப்படின்னு அவங்க ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. எகிப்து என்ன சொல்லுதுன்னா, இது வரைக்கும் நம்ம அமைதி காத்ததெல்லாம் போதும், இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா நாம ஒரு ராணுவத்தை கட்டுவோம், அரேபிய நாடுகளும் சரி இங்க இருக்கிற இஸ்லாமிய நாடுகளும் சரி எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு ராணுவத்தை உருவாக்குவோம், இந்த ராணுவம் நம்ம மேல யாரு படையெடுத்து வந்தாலும் மொத்தமா போய் நின்று அடிப்போம். நேட்டோ படைகள் சொல்றாங்க இல்லையா, அமெரிக்கா மத்த பெரிய பெரிய பணக்கார நாடெல்லாம் ஒரு படம் வச்சிருக்கான், ஏதாவது அவனுக்கு நண்பர்கள் நாட்டுல மீது ஒரு தாக்குதல்னா மொத்தமா போய் அடிப்பானுங்கல்ல, இந்த நேட்டோ படை, அதை போல நாமும் ஒரு படையை கட்டமைக்க வேண்டும் அப்படின்னு எகிப்து இன்னைக்கு அறிவுரை சொல்லியிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே கல்ஃப் இந்த இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து இதே போல ஒரு படையை ஏற்கனவே வச்சிருந்தாங்க. 1955 இருந்து 79 வரை அந்த படை இருந்துச்சு. எல்லா நாடுகளும் கூட்டுப்படையாக அந்த படை இருந்துச்சு. பாக்தாத் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட படை அது. ஆனா என்ன ஆகுறது, பின்னாடி அந்த படை ஒண்ணுமே இல்லாம போச்சு, அப்படியே நீர்த்து போச்சு. உள்நாட்டு கலவரங்கள், உள்நாட்டுல இருக்கிற குழுக்களினுடைய போர், இதன் காரணமாக அந்த படை நீர்த்து போச்சு. இப்ப மீண்டும் கட்டாயமாக இப்படியான ஒரு கூட்டுப்படையை உருவாக்க வேண்டிய அவசியம் அரேபிய நாடுகளுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் உண்டாக்க வேண்டிய கட்டாய சூழல் வந்திருக்கு. ஏன்னா அமெரிக்கா போன்ற அடியாட்களை வைத்துக் கொண்டு இஸ்ரேல் போன்ற நாடுகள் ஆடாத ஆட்டம் ஆடி குழந்தைகள் பெரியவர்கள் சொல்லி பல லட்சம் பேரை கொண்டிருப்பான். 63,000 பேர்னு சொல்றாங்க, எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல, நிச்சயமா 1.5 லட்சம் பேருக்கு மேல செத்துருப்பாங்க. குழந்தைங்களே பல ஆயிரம் பேர் செத்துட்டாங்க. என்ன மரியாதையானாலும், என்ன குறைந்தபட்ச மனிதாபிமானம் இருக்கிற ஆளு இவங்களெல்லாம் எதுக்கு வேடிக்கை பார்க்கணும்? நம்ம பல முறை நம்மளுடைய வீடியோலே சொல்லியிருக்கோம், இத்தனை பெரிய செல்வ வளமும் அப்படி கொளிக்கிற நாடுகள் தான் அரபு நாடுகளும் இங்க இருக்கிற இஸ்லாமிய நாடுகளும்.
இந்த செல்வ வளம் கொழிக்கிற நாடுகள் ஒன்று சேர்ந்தா இஸ்லாமியர்கள் மீது ஒரு பையன் கை வச்சுக்க முடியாது. இஸ்லாமிய நாடுகளின் மீது ஒரு பையன் கை வச்சுக்க முடியாது. நம்ம பல முறை சொல்லிட்டோம், ஏன் உட்கார்ந்து பேசுங்க, ஒரு கூட்டணியை உருவாக்குங்க, ஒரு கூட்டுப்படையை உருவாக்குங்கன்னு. அது இன்னைக்கு தான் பொழுது விடிஞ்சிருக்கு. நேட்டோ போன்ற ஒரு படையை உருவாக்கிட்டு இந்த அரபு நாடுகள் இருக்குல்ல, 22 நாடுகள், இந்த அரபு நாடுகள் சுழற்சி முறையில அந்த படையை தலைமை தாங்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எகிப்து நாடு என்ன சொல்லியிருக்குன்னா 20,000 படை வீரர்களை நாங்க தர தயாரா இருக்கோம் அப்படின்னு முதல் கை வைத்திருக்கிறது. அதோட என்ன பண்றான்னா நம்ம ராணுவ மேஜர்கள், ராணுவ படை, ராணுவ தளவாடங்கள், ராணுவத்திற்கான கூட்டு பயிற்சி, இவை எல்லாவற்றையும் திட்டமிடணும். ரொம்ப முக்கியமான இடம். இப்படி மட்டும் ஒரு படை இன்னைக்கு கட்டப்பட்டுச்சுன்னா இஸ்ரேல் போன்ற நாடுகளை கண்ணில் கடப்பற விட்டு ஆட்டிடலாம். எத்தனை கொடூரமாக குழந்தைங்களை சோறு இல்லாம அப்படியே உருகி போய் செத்தாங்க. உண்மையில இவங்கெல்லாம் சாமியை கும்பிடுறாங்க. நம்மளாம் சாமி கும்பிடாத ஆளுங்க. நமக்கு யாராவது ஒரு குழந்தை சின்னதா பாதிக்கப்பட்ட கூட மனசே பதபதைக்கும். ஆனா சாமியை கும்பிட்டு இது பண்ணி திடுற இந்த கும்பல் கொலவெறி கும்பலா இருக்கு. அப்ப இந்த படை ரொம்ப முக்கியம். இந்த படைகளுக்கான அத்தனை விஷயங்கள், தளவாடங்கள் வரையும் அத்தனையும் சேகரிச்சு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை செய்வோம் அப்படின்னு நேற்று முடிவாயிருக்கு. இன்னைக்கும் அந்த பேச்சுவார்த்தை தொடரும். இதெல்லாம் முடிச்சுட்டு, மாநாட்டை முடிச்சுட்டு, மிக முக்கியமான அறிவிப்பை இஸ்லாமிய நாடுகளும் அரேபிய நாடுகளும் சேர்ந்த கூட்டமைப்பு வெளியிடும் அப்படின்றத நம்ம கேட்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எத்தனை நாளை கை கட்டி இந்த பணக்காரங்கள்கிட்ட நம்ம அமைதி காக்க போறோம். சொந்த மக்கள், நாட்டு மக்கள் கூட வைங்க, ஒரே கடவுளை கும்பிட்டு இருக்கோம். சொந்த மக்கள் சரி, அதை கூட விடுங்க. ஏதோ ஒரு மக்கள் கண்ணுக்கு முன்னாடி படுகொலை செய்யப்படுறானே, வேடிக்கை பார்க்கலாமா? உண்மையிலே இப்பயாவது இஸ்லாமிய அரபு நாடுகள் முழிச்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமப்பா.